டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என திமுக பொதுக்குழுவில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. தடம் மாறாத கொள்கை கூட்டம் நாம், அதனால்தான் எந்த கோமாளி கூட்டத்தாரும் நம்மை வெல்ல முடியவில்லை எனவும் உரை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல துடிக்கிறார் இபிஎஸ். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆவேசம். அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் திமுக 7வது முறை ஆட்சி அமைத்தது என தலைப்புச் செய்தி வர வேண்டும். எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு இடம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கட்சியில் புது ரத்தம் பாயும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அரசியல் ரீதியான முட்டுக்கட்டை, ஆளுநர் வழியாக முட்டுக்கட்டை என பல பிரச்சனைகள். பல முட்டுக்கட்டைகளுக்கு நடுவே தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை டெல்லி படையெடுப்புக்கு தமிழ்நாடு வீழாது. ஜூன் முதல் வாரத்தில் இருந்து திமுக நிர்வாகிகளை தொகுதி வாரியாக சந்திக்க உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்திற்கு நிதி தர மறுக்கும் மத்திய அரசுக்கு கண்டனம். நகைக்கடன் கட்டுப்பாட்டை ரிசர்வ் வங்கி நீக்க வேண்டும், கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்ட 27 தீர்மானங்கள் திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றம். ஓரணியில் தமிழ்நாடு என்ற சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றினார் முதல்வர் ஸ்டாலின். விஜயகாந்த் மறைவுக்கு திமுக பொதுக்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம். இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு நன்றி கூறினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த். மதுரை பொதுக்குழு கூட்டம் முடிந்த பின் உணவருந்தினார் முதல்வர் ஸ்டாலின். அமைச்சர் KN நேரு, MP TR பாலு ஆகியோருடன் அமர்ந்து உணவு சாப்பிட்டார். மத்தியில் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கல்வியை ஏன் மாநில பட்டியலுக்கு மாற்றவில்லை என இபிஎஸ் கேள்வி. அதிமுக எப்போதும் யாருக்கும் துரோகம் இழைக்கவில்லை என்றும் பேட்டி. அதிமுக சார்பில் ராஜ்யசபா தேர்தலில் முன்னாள் MLA இன்பதுரை மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட அவைத்தலைவர் தனபால் போட்டி. அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவிப்பு. தேமுதிகவுக்கு 2026 ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் எனவும் திட்டவட்டம். ஐந்து மக்களவை தொகுதி, ஒரு மாநிலங்களவை சீட் தருகிறோம் என அதிமுக உறுதி அளித்திருந்தது. ராஜ்யசபா சீட் குறித்து கடிதம் வாயிலாகவும் உறுதி அளித்திருந்தார்கள் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில்தான் கூட்டணி குறித்து அறிவிப்போம். அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்கிறது என KP முனுசாமி கூறியிருந்த நிலையில் பிரேமலதா திட்டவட்டம். 2026 தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் என அதிமுக அறிவித்தது குறித்த கேள்விக்கு அது அவர்களின் கடமை என்றும் பதில். அன்புமணியுடன் சமரசமா? பாமகவில் அடுத்து என்ன? முதல் முறையாக மனம் திறக்கும் ராமதாஸ். தந்தையின் கேள்விக்கென்ன பதில் நிகழ்ச்சியில் இன்று இரவு 9 மணிக்கு. பாமகவில் நிலவி வரும் குழப்பங்கள் விரைவில் சரியாகிவிடும். தொண்டர்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என அன்புமணி ராமதாஸ் உறுதி. விடுதலை போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாள் பிறந்த நாள். பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் அஞ்சலை அம்மாள் சிலைக்கு விஜய் மரியாதை. தாவேக கல்வி விருது விழாவில் விஜயை இளைய காமராஜர் என்று புகழ்ந்ததற்கு சீமான் பதிலடி. 50 படங்களில் நடித்துவிட்டு காமராஜர் அரசியலுக்கு வரவில்லை என்றும் விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குறித்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் ஆதவ் அர்ஜுனா.
தனது உரையாடல் குறித்த காணொலியில் வெளியான வார்த்தைகள் இயல்பை மீறியது என்பதை ஒப்புக்கொள்வதாக கருத்து. தனிமனித விமர்சனங்கள் ஜனநாயக அரசியலுக்கு அழகல்ல எனும் கொள்கையை உறுதியாக கொண்டுள்ளதாகவும் விளக்கம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறப்பு. மாணவர்களை வரவேற்க தயாராக உள்ள பள்ளிகள். கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னை திரும்பும் மக்கள். திருநெல்வேலி ஜங்ஷன் நிலையத்தில் ரயிலில் இடம் பிடிக்க அலைமோதிய கூட்டம். உடைமைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு காவல்துறை அறிவுறுத்தல். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் வெளியூர்களில் இருந்து சென்னை வருவதற்கான ஆம்னி பேருந்து கட்டணம் உயர்வு. கோவை, மதுரை, நெல்லையில் இருந்து சென்னை வருவதற்கான கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டதால் பயணிகள் அதிர்ச்சி. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கு பெறும் சிறப்பு பாட்காஸ்ட் நிகழ்ச்சி தந்தி டிவியில் இன்று இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடும் ரயிலின் படிக்கட்டில் நின்று நடனமாடிய இளம் பெண். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ. சத்தியமங்கலம் அருகே வீடு வீடாக மது விற்பனை செய்தவரை போலீசில் ஒப்படைத்த மக்கள். பைக் டேங்க் கவரில் விற்பனைக்காக வைத்திருந்த மது பாட்டில்கள் பறிமுதல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இயங்கி வந்த கடற்பாசி தொழிற்சாலைக்கு சீல். 50 டன் தொழிற்சாலை கழிவுகளை கிராமத்திற்குள் சட்டவிரோதமாக கொட்டி எரித்ததால் நடவடிக்கை. மணிப்பூர், சிக்கிம், அசாம் மாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழை. பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பொதுமக்கள் கடும் அவதி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ளூர் கால்பந்து தொடர் வெற்றி கொண்டாட்டத்தில் ரசிகர்களுக்கு இடையே வெடித்த வன்முறை. 2 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தது காவல்துறை. ரஷ்யாவில் யுக்ரைனை ஒட்டிய பிரியான்ஸ்க் மற்றும் குர்ஸ்க் ஆகிய 2 பகுதிகளில் ரயில்வே பாலங்கள் வெடிவைத்து தகர்ப்பு. ரயில்களில் பயணித்த 7 பேர் உயிரிழப்பு, 60க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் யார் காரணம் என தீவிர விசாரணை. காசாவில் பொதுமக்கள் நிறைந்த கடைத்தெருவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்திய பகீர் காட்சி வெளியீடு. குண்டு வெடித்ததும் தலைதெறிக்க ஓடி ஒளிந்த மக்கள். IPL இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியுடன் மோதப்போவது யார்? 2வது தகுதிச் சுற்று போட்டியில் இன்று மும்பை மற்றும் பஞ்சாப் அணிகள் பலப்பரீட்சை.